சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இந்த வாரம் உங்களுக்கு எல்லாம் சிறப்பானதொரு வாரமாக அமையணும்னு நான் சாயப்பா கிட்டேயும் விஷ்ணு பெருமான் கிட்டேயும் வேண்டிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் நிறைவேறணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ, என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ, அது சீரும் சிறப்புமாக கடவுளோட ஆசீர்வாதத்தினால நடக்கும். நம்பிக்கை வைங்க. சரிங்களா? எந்த ஒரு இடத்துக்கு போகும்போதும் முதல்லையே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். இங்கே இன்றைக்கி நம்ம போகிறோம், நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போனாலுமே வீட்டை விட்டு கிளம்பும்போது சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டுட்டு போங்க. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு போங்க. ஏன்னா சூரிய பகவான் நம்ம எல்லாத்துக்குமே வெளிச்சம் தரார் இல்லையா? அதனால் அவருக்கு நன்றிகள் சொல்ல சொல்ல நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரகாசம் என்றைக்கும் குறையவே குறையாது. அதனால் நம்ம அவருக்கு நன்றிகள் சொல்லுவோம். சரி, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சாயப்பா கூட படிக்க சொல்லியிருக்காரு. நம்மெல்லாம் பாக்கியவான்கள். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் நம்மளுக்கு கிடைச்சதே மிகப்பெரிய பெரும் பேர். சரிங்களா? அதற்கு உண்டான கதையே கிடச்சிருக்கும் போது நானே ஃபஸ்ட்டு இதை சொல்லும் போது ஆச்சரியமானேன். ஏன்னா அவர் இதை நம்ம படிக்க சொல்கிறாரு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் நான் படிச்சிட்ருக்கேன்ல. ஆனால் சின்ன வயசில் எங்கள் அம்மா லைப்ரரியிலேருந்து புக் எடுத்து படிப்பாங்க. அப்போது பெரிய புராணம் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ நான் டெய்லி பெரிய புராணம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாய் விட்டு தான் படிப்பேன். அப்போ என்னென்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் இந்த சாமி ஸ்டாண்டுக்கு முன்னாடியே உட்காந்து தான் படிப்பேன். அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த சைடு எங்கள் சித்தப்பா ரொம்ப முடியாமல் படுத்திருந்தார். அப்போது அவரும் கூட அந்த நாயன்மார்கள் கதையெல்லாம் கேட்டிருப்பார். அது கூட அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லிட்டு நம்ம கடவுளுடைய கதைகள் கேட்பதன் மூலமாக, அவரோட நாமங்களை கேட்பதன் மூலியமாக, அவரோட பாடல்களை கேட்பதன் மூலியமாக நம்மளோட மனசு கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு வருதில்ல. அப்போ நம்மளையும் அறியாமல் ஒரு பேரானந்தம், மன நிறைவு நம்மளுக்கு கிடைக்கிது. சரி, இன்றைக்கி நம்ம 7ஆம் திருநாமத்தை பார்ப்போம். பாவாய நமக. பாண்டவ தூதனாக துரியோதனின் சபைக்கு வந்தார் கண்ணபிரான். தொடர்ந்து பாண்டவர்களை புகழ்ந்து பேசுவதை துரியோதனால் சகித்து கொள்ள முடியவில்லை. இப்படி பேசும் கண்ணனை சிறைபிடித்து அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டுமென எண்ணினான். அதனால் இன்றைய பேச்சுவார்த்தையை இத்துடன் முடித்து கொள்வோம், மேற்கொண்டு நாளை பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சபையிலிருந்து எழுந்து சென்றான். அன்றிரவு கண்ணனை சிறைப்பிடிக்க சகுனியுடன் இணைந்து சூழ்ச்சி செய்தான் துரியோதனன். கண்ணனுக்காக அமைக்கப்பட்டிருந்த இருக்கையின் கீழே ஒரு பெரிய குழியை வெட்டினான். அதில் 12 மலர்களை நிறுத்தினான். ஒரு துணியை போட்டு அந்த குழியை மூடிவிட்டு அதன் மேல் கண்ணன் அமர வேண்டிய இருக்கையை வைத்தான். தான் செய்கை காட்டிய அடுத்த நொடி அந்த துணியை காவலர்கள் இழுத்து விட வேண்டும். கண்ணன் இருக்கையுடன் குழிக்குள் விழுவான். கீழே உள்ள மலர்கள் அவனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்பது அவனது திட்டம். அடுத்த நாள் பொழுது விடிந்தது. தன் திட்டம் முழு வெற்றி அடையப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் இருந்த துரியோதனன் சபைக்கு வந்த கண்ணனை வரவேற்றான். பேச்சுவார்த்தையை முந்தைய நாள் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்த கண்ணபிரான், துரியோதனா, பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை வழங்கிவிடு. இல்லாவிட்டால் பாரத போர்தான் மூளும். அந்த யுத்தத்தில் நீயும் உன் சகோதரர்களும் அழிவைத்தான் சந்திப்பீர்கள் என எச்சரித்தான். அட்டகாசமாக சிரித்த துரியோதனன், கிருஷ்ணா, என்ன சொன்னாய்? எனக்கும் என் சகோதரர்களுக்கும் அழிவா? இப்போதே உன் அழிவை நான் தீர்மானிக்கிறேன். தனி ஆளாக என் சபைக்கு என்னையே எதிர்த்து பேசிவிட்டு திரும்பிச் சென்று விடுவாயா? சிறையில் பிறந்த நீ உன் மரணத்தையும் என் சிறையிலேயே சந்திக்கப் போகிறாய் என்று சொல்லிவிட்டு
தன் ஆட்களிடம் துணியை இழுக்கும்படி செய்கை காட்டினான். கண்ணனை இருக்கையுடன் குழிக்குள் தள்ளும் எண்ணத்தில் அவர்களும் துணியை இழுத்தார்கள். அப்போது கண்ணன், மூடனே, நான் தனி ஆள் என எண்ணி என்னை சிறைப்பிடிக்கலாம் என கனவு கண்டாயோ? நான் தனி ஆள் அல்ல, இதோ பார் என சொல்லி தன் விஸ்வரூபத்தை காட்டினார். வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூரார் இக்காட்சியை அழகாக வர்ணிக்கிறார். அஞ்சினம் அஞ்சினம் என்று விரைந்து உயர் அண்டர் பணிந்திடவும், துஞ்சினம் இன்றென வன்பணியின் கிளை துன்பம் உழந்திடவும், வஞ்சமனம் கொடு வஞ்சகன் இன்றிடு வஞ்சனை நன்றி இது என நெஞ்சில் வெகுண்டு உலகு ஒன்றுபடும்படி நின்று நிமிர்ந்தனனே. கண்ணனின் திருவடிகள் பாதாள லோகம் வரை சென்றன. அவனது திருமுடிவானை துளைத்து கொண்டு மேலே சென்றது. தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், பாண்டவர்கள், துரியோதனின் அரசவை, துரியோதனன், அவனது மந்திரிகள், அங்கே நடக்கும் காட்சி என அத்தனையும் தன் திருமேனிக்குள் காட்டினான் கண்ணன். அக்காட்சி கண்டு அங்கிருந்தோர் யாவரும் அஞ்சி நடுங்கிவிட்டார்கள். ஆனால் கண்ணன் எப்படி தன் உடலுக்குள் அனைத்துலகையும் காட்டினான்? ஒரு மயிலின் உடலோடு அதன் தோகை ஒட்டி கொண்டிருப்பது போல இந்த உலகம் மற்றும் உலகின் அழகு, மேன்மை, சீர்மை அனைத்தும் இறைவனின் அகத்தே உள்ளது. மயில் சாதாரணமாய் தன் தோகையை மறைத்து கொண்டிருக்கும். தான் நடனமாட விரும்பும் போதுதான் தோகையை விரிக்கும். அவ்வாறே எம்பெருமான் தான் விரும்பும் நேரத்தில் உலகனைத்தும் தன்னகத்தே உள்ளது என்பதை மயில் தோகையை விரிப்பது போல வெளிப்படுத்தி காட்டுகிறான். இப்படி உலகு மற்றும் அதன் மேன்மை, சீர்மை யாவையும் மயிலின் தோகை போல் தன்னகத்தே கொண்டிருக்கும் இறைவன் பாவ என்றழைக்கப்படுகிறான். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 7வது திருநாமமாக அமைந்துள்ளது. நாமும் பாவாய நம என்ற இத்திருநாமத்தை சொல்லி கண்ணபிரானை வணங்கினால் நம் வாழ்வில் மேன்மையும் சீர்மையும் பெறலாம். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.